எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் உங்களில் ஒருவன் பேசுறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாடு நடக்க போற காரணத்தினால, இப்ப அவைங்க கூட்டணி கட்சிகள் வந்து எந்த தொகுதிகள் நிப்பேன் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு தேர்தல் மிகப்பெரிய அளவுல சூடு பிடிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில யார் யாரு எந்தெந்த தொகுதியில அதாவது அதிமுக, பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், அப்புறம் ஜான் பாண்டியன் அவர்கள், அப்புறம் பாரிவேந்தர் அவர்கள், அப்புறம் ஜெகன்மூர்த்தி அவர்கள்லாம் வந்து எந்த தொகுதியில நிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. வாங்க அந்த தொகுதியில அவங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாவதா நம்ம பார்க்க போற அணி என்னன்னு பார்த்தீங்க கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணி தான் பார்க்க போறோம். என்டிஏ கூட்டணியில அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா, 169 தொகுதிகள தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 169 தொகுதிகளும் பின்வருவதற்குள்ள முதல் தொகுதியா நம்ம ஏ டூ இசட்ல பார்த்துரலாம். அந்த வகையில ஆலந்தூர்ல 25% தான் இருக்கு. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்க டிஎம் அன்பரசன் அவர்கள் தொடர் வெற்றியை பெறறதுக்கு மிகப்பெரிய அளவுல போராடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அதிமுகவோட பலம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அடுத்து ஆலங்குடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேயும் 25% தான் இருக்கு. அடுத்து தென்காசியில இருக்க ஆலங்குளத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ பால் மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து அதிமுகலேருந்து திமுக பக்கம் போயிருக்காரு. ஸோ அதனால அந்த வெற்றி வாய்ப்புகள் வந்து அங்க தடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால அந்த இடத்துல ஜஸ்ட் பாஸ் அதாவது 35% வாக்குகள் வாங்கத்தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலியில இருக்க அம்பாசமுத்திரம் பொறுத்தளவுக்கு 35% வாக்குகள் தான் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவோட கொஞ்சம் பலம் இருக்க காரணத்தினால திமுக நேரடியா மோதப் போறாங்க. அடுத்து வேலூர்ல இருக்க ஆம்பூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு 80% வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே அணைக்கட்டு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 65% வாக்குகள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அ வேலூர பொறுத்தளவுக்கு அதிமுகவுக்கு கொஞ்சம் பலம் இருக்கு. அதுவும் வந்து இப்போ இவிங்க இ பிஜேபி சேர்ந்திருக்க காரணத்தினாலயும், பாமக கூட்டணியில் இருக்கிற காரணத்தினாலயும் அணைக்கட்டு தொகுதியை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தேனியில இருக்க ஆண்டிப்பட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களோட கோட்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இந்த தடவை தேனி மாவட்டத்தை முழு வீச்சுல இருக்கிற 4 தொகுதிகளும் அவுட் ஆஃப் 4 அப்படி கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் திமுக பக்கம் சென்ற காரணத்தினால ஆண்டிப்பட்டி ஒரு ஜஸ்ட் பாஸ் தான் ஆகும். அடுத்து சென்னையில் இருக்க அண்ணா நகரை பொறுத்தளவுக்கு 35% வாய்ப்புகள் தான் இருக்கு. அடுத்து அந்தியூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவை கேண்டிடேட்டோட செலக்ஷனை பொறுத்து தான் இருக்கு. இப்போதைக்கு அவங்களோட கேண்டிடேட்ஸ் போன தடவை நின்ன கேண்டிடேட்டே நின்னாங்க அப்படின்னா 35% தான் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஏஜி வெங்கடாச்சலம் அவர்கள் முந்துறாரு. இதை வந்து நீங்க பாமகக்கு தான் இந்த தொகுதியை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அரக்கோணமும் 35% வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா அரக்கோணம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பலம் இருக்கு. ஸோ இதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்திருந்தா மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கும். இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 35% இருக்கு. ஆரணியில 85% வாக்குகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரவங்குறிச்சி 35% தான். ஆற்காடு 35% தான். அரியலூர் 40% வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அரியலூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சியோட உதவி இருக்கிறதுனால அரியலூரும் ஜெயங்கொண்டமும் மிகப்பெரிய அளவில் ஜெயங்கொண்டம் வந்து பாமகவுக்கு இருக்கு. ஸோ அரியலூர்ல 40% வாக்குகள் இருக்கு. அடுத்து அருப்புக்கோட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு அமைச்சர் தொகுதி. TKSR ராமச்சந்திரன் அவர்களோட தொகுதி. ஸோ அந்த தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு கடினம் இருந்தாலும் 35% வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஆத்தூரை பொறுத்தளவுக்கு 25% தான். 25% தான் லாஸ்டா போட்டிருக்கேன். ஸோ ஆத்தூரை பொறுத்தளவுக்கு திண்டுக்கல்ல இருக்க ஆத்தூர் பொறுத்தளவுக்கு பெரியசாமி அவர்களோட கோட்டை அது 25%. அப்புறம் சேலத்துல இருக்க ஆத்தூர்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூட இருக்காங்க. அடுத்து கிருஷ்ணகிரியில் இருக்கிற பர்கூர் பொறுத்தளவுக்கு 40% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு 40% வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் இல்ல, வெற்றி பெறுவதற்கான சதவீதம். அடுத்து பார்த்தீங்கன்னா பவானி தன்னோட தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால எனக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேசிகர் நிறுத்திருக்காங்க. ஸோ அதனால அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை வெற்றி பெறுவதற்கான ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல வாக்குகளை பவானிலையும் அந்தியூர்லையும் பெறுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு இருக்கு. 95% வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்து பவானி சாகர்ல கண்டிப்பாக வெற்றி பெறும். ஏன்னா இந்த தடவை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வெறும் 5 தொகுதிகள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பவானி சாகர் கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பவானி சாகர்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் 50-50 இருக்கு. அடுத்து புவனகிரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60% வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பொடிநாயக்கனூர் 45%. ஏன்னா பொடிநாயக்கனூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டிப்பட்டி அளவுக்கு பொடிநாயக்கனூர்ல எனக்கு தெரிஞ்சு
தெரிஞ்சு இந்த தடவ ஓபிஎஸ் அவர்களுக்கு வாய்ப்பு குடுப்பாங்களா? அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. ஸோ வாய்ப்பு குடுத்தாலும், குடுக்கலனாலும் அதிமுக அந்த இடத்துல 45% வாக்குகள் வெற்றி பெறுவதற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்ட பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்மி தான். 25% தான். அடுத்து செங்கம் 60% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சொல்லவே தேவையில்ல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தொகுதி. ஸோ அங்கேயும் வந்து 25% தான் வாங்க முடியும். செய்யாற பொறுத்தளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 90% வெற்றி வாய்ப்பு இருக்கு. செய்யூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவ வந்து கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு மிகப்பெரிய லெவல்ல பெல்ட்ல இருக்கும். 35% ஜஸ்ட் பாஸ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து சிதம்பரம் பொறுத்தளவுக்கு 35% வாங்கலாம். கோயம்புத்தூர் தெற்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவ வந்து பாஜக கையோட இருந்துச்சு. ஸோ இப்ப அந்த பாஜக கையிலிருந்து இப்ப வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல கொங்கு மண்டலம் அப்படிங்கிற காரணத்தினாலேயே பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவும் கூட இருக்காங்க. ஸோ அதனால வெற்றி வாய்ப்பு 80% 85% இருக்கு. குன்னூர பொறுத்தளவுக்கு 35% தான். கடலூர பொறுத்தளவுக்கு 35% தான். ஏன்னா கடலூர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எம்.சி. சேமத் அவர்கள் போன தடவ வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வாங்குன இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா, மக்களவைத் தேர்தல்லயும் குறைந்த வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம். அந்த வகையில பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட இணைந்திருக்க காரணத்தினால 35% வாக்குகள் தான் 35% வெற்றி வாய்ப்பு இருக்கு. அடுத்து கம்பம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 85% வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கம்பம் வந்து கொஞ்சம் தேனியை விட்டு கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிற காரணத்தினாலையும் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வாய்ப்புகள் 85% இருக்கு. அடுத்து தாராபுரத்த பொறுத்தளவுக்கு 35%, திண்டுக்கல்ல பொறுத்தளவுக்கு 35% தான். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு போட்டி இருக்க போகுது. ஸோ அங்க 25% தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, டிவிகேவும் கொஞ்சம் முந்துறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, டிவிகேக்கும், டிஎம்கேக்கும் மிகப்பெரிய அளவுல பேட்டில் இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த இடத்துல வந்து அதிமுகவோட எனக்கு தெரிஞ்சு சென்னையில அதிமுகவோட கொஞ்சம் வாய்ப்புகள் 3 பிளேஸ்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கிற நிலவரங்கள வச்சு போயிட்டு இருக்கு. ஸோ அதை எப்படி வந்து காப்பாத்த போறாங்கன்னு பார்க்கலாம். எடப்பாடி சொல்லவே தேவையில்ல. அந்த இடத்துல 98% வெற்றி வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்து எழும்பூர பொறுத்தளவுக்கு 35%, ஈரோடு கிழக்கு பொறுத்தளவுக்கு 25% தான். ஏன்னா ஈரோடு கிழக்கு பொறுத்தளவுக்கு சந்திரகுமார் இருக்காரு. ஸோ அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கேண்டிடேட் செலக்ஷன பொறுத்து மிகப்பெரிய அளவுல மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பார்க்கலாம். அடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்த பொறுத்தளவுக்கு 45% இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல அதிமுக, திமுகங்கிற கோட்டையோட டிவிகே அப்படிங்கிற இவரு நம்ம நம்ம செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறாரு. ஸோ அதனால கோபிச்செட்டிப்பாளையம் 45%, கூடலூர் 35% தான். குடியாத்தம் 50% வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. கும்மிடிப்பூண்டியும் 35% தான் வெற்றி வாய்ப்பு. கு துறைமுகம் வந்து கண்டிப்பா 35% தான். ஏன்னா அது ஒரு அமைச்சர் தொகுதி. ஸோ அதனால அது மிகப்பெரிய அளவுல ஒரு ஒன் சைடா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து அரூர பொறுத்தளவுக்கு 80% வாங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒசூர பொறுத்தளவுக்கும் வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. 95% இருக்கு. இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு குடுத்திருந்தா அழகா ஜெயிச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஏடிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவுல வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஜோலார்பேட் பொறுத்தளவுக்கும் 60% வாய்ப்பு இருக்கு. கடையநல்லூரும் 90% வாய்ப்புகள் இருக்கு. கலசப்பாக்கம் 95% வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த தடவ பார்த்தீங்க அப்படின்னா, மயிலத்திலிருந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கலசப்பாக்கத்துல இறங்குறாரு. ஸோ அதனால அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கள்ளக்குறிச்சியை பொறுத்தளவுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல வந்து 50% வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா போன தடவையே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தாங்க. அடுத்து காஞ்சிபுரத்த பொறுத்தளவுக்கு 35% வாய்ப்புகள் இருக்கு. காங்கேயம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவ வந்து ஒரு 40% வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அது அமைச்சர் தொகுதி. ஸோ அதனால அது மிகப்பெரிய அளவுல வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு. கன்னியாகுமரியில 85% வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கன்னியாகுமரி அவங்க வாங்கியிருக்காங்க. கரூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள மீறி விஜயபாஸ்கர் எப்படி வந்து வெற்றி பெற போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வேலூர்ல இருக்கிற காட்பாடியை பொறுத்தளவுக்கு துரைமுருகன் அவர்களோட கோட்டை. ஸோ அது வந்து போன தடவை மிக சொற்பமான அளவுல தான் வாக்குகள் வெற்றி வித்தியாசங்கள் பெற்றிருந்தாரு நம்ம துரைமுருகன் அவர்கள். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல 35% ஆகும் வாக்குகள் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அதிமுகவுக்கு இருக்கு. அடுத்து கவுண்டம்பாளையம் பொறுத்தளவுக்கு 35% இருக்கு. கவுண்டம்பாளையம் பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தடவ வந்து கொஞ்சம் வாக்குகள் சிதற மாரி இருக்கு. ஏன்னா 2024 தேர்தல்ல கொஞ்சம் அந்த இடத்துல கேண்டிடேட்ஸ பொறுத்து அது மாறும். அடுத்து கீழ்பென்னாத்தூர்ல 25% தான். ஏன்னா கீழ்பென்னாத்தூர் பொறுத்து குப்புச்சாண்டி அவர்கள் இருக்காங்க. ஸோ அவர மீறி வெற்றி பெறுவது ரொம்ப கடினம். அடுத்து கொளத்தூர பொறுத்தளவுக்கு சொல்லவே தேவையில்ல. அங்கே வந்து 25% தான் இருக்கும். அடுத்து கோவில்பட்டிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவ வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட இருக்க காரணத்தினால 65% வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கிருஷ்ணகிரியை பொறுத்தளவுக்கு 35% தான். கிருஷ்ணராயபுரம் வந்து கிட்டத்தட்ட 60% வாய்ப்புகள் இருக்கு. கிருஷ்ணராயபுரத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு 60%ங்கிறது கேண்டிடேட் செலக்ஷன பொறுத்து இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குனாங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய அளவுல இருக்கும். திமுக கூட்டணிக்கு திமுக கூட்டணி கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குனாங்கன்னா அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றி வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் பார்க்கலாம். திமுக நேரடியா களம் கண்டாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களோட
அந்த வேகம் வேகிற மாரி இருக்கும். அடுத்து குளித்தலைய பொறுத்தளவுக்கு 25% இருக்கும். குமராபாளையத்த பொறுத்தளவுக்கு 98% வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, குமராபாளையத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவ வந்து தங்கமணி அவர்கள் இருக்காங்க. ஸோ 90% 98% இருக்கும். குறிஞ்சிப்பாடி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு அமைச்சர் தொகுதி. ஸோ அதனால அதிமுகவோட நிலைத்து நிற்க முடியாது. 35% வாங்குறதுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. லால்குடி பொறுத்தளவுக்கு 35% தான். மாதாவரம் 25%. மாதாவரத்தில பொறுத்தளவுக்கு சுதர்சனம் அவர்கள் மிகப்பெரிய அளவுல 3 முறை வெற்றி பெற்றிருக்காரு. அவர பொறுத்தளவுக்கு அந்த இடத்துல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அடுத்து மதுரை மத்தியத்தில வாய்ப்பு கம்மி தான். 25% தான். மதுரை கிழக்குல 35%, மதுரை வடக்குல 35%, மதுரை மேற்குல வந்து குறைந்தபட்சம் மதுரை மேற்குலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டின்னா, செல்லூர் அவர்களோட தொகுதி. ஸோ, அதனால 75% இருக்க வாய்ப்புகள் இருக்கு. மதுராந்தகம் பொறுத்தளவுக்கு 85% இருக்க ஏன்னா போன தடவ பார்த்தீங்கன்னா, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள்ல 41 தொகுதியில மதுராந்தகம் மட்டும் தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஸோ, அந்த அளவுக்கு மதுராந்தகம் வந்து அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ, மதுரவாயிலும் 35% தான் இருக்கு. ஸோ, அதெல்லாம் கொஞ்சம் முந்த பார்க்கணும். அடுத்து மயிலம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த தடவ வந்து முன்னாள் அமைச்சரா இருந்த சி.வி. சண்முகம் அவர்கள் இருக்காரு. ஸோ, அவர் 70% வாக்குகள் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து மடச்சநல்லூர பொறுத்தளவுக்கு 35%, மணப்பாறை பொறுத்தளவுக்கு 35%, மேலூரும் 35% தான். மேலூர பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கேண்டிடேட் செலக்ஷன்ஸ பொறுத்து 65% கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, எனக்கு தெரிஞ்சு 65% வாக்குகள் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி வாய்ப்பு இருக்கு. அடுத்து மேட்டுப்பாளையம் பொறுத்தளவுக்கு 90% இருக்கும். மேட்டூர பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த தடவ மிகப்பெரிய அளவுல ஒரு ஏன்னா வீரப்பனாரோட மகள் வித்யாராணி அங்க நிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஏன்னா இந்த தடவ பாமகவுக்கு கூட அந்த தொகுதி குடுக்கல. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த தொகுதியில வந்து அந்த அம்மாவோட பலம் இருக்கு. ஸோ அத வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு மேட்டூர் பொறுத்தளவுக்கு 65% செம்மலை அவர்கள் நின்னா கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இதே புது கேண்டிடேட் நின்னா அதாவது எனக்கு தெரிஞ்சு வேட்பாளர்கள பொறுத்து இது மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முதுகுளத்தூர்ல 35%, முஸ்லீம்ல 35% வாங்குறதுக்கு, நாகப்பட்டினம் வந்து 35% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாமக்கல்ல பொறுத்தளவுக்கு 85%, நன்னிலம் 35, நத்தம் 35, நெய்வேலி 60% வாக்குகள் இருக்கு. ஏன்னா நெய்வேலிய பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு கடலூரு, அந்த விழுப்புரத்துல இருக்கிற சில தொகுதிகள்லாம் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினால திமுக இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அவங்களும் வந்து கூட்டணிகள்ல வெளிய போயிருக்காங்க. ஸோ நெய்வேலி 60% இருக்கு. நிலக்கோட்டை 100% கண்டிப்பா. ஏன்னா, அது அவங்களோட கோட்டை. ஸோ ஓமலூரும் 95%. ஒரத்தநாடு வந்து இந்த தடவ வந்து மிகப்பெரிய அளவுல வாய்ப்பு கம்மியா இருக்கு. 35% தான். பாலக்கோடு கண்டிப்பா அன்பழகன் அவர்கள் கோட்டை. அது 95% இருக்கு. பழனிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, பெரியசாமி அவர்கள் மகனான செந்தில்குமார் இருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்க அப்டின்னா, மிகப்பெரிய அளவுல ஒரு பேட்டில் இருக்கும். ஸோ, அதனால அந்த இடத்துல வந்து 35% தான். இந்த 35%லாம் வெற்றி வாய்ப்புகள் விளிம்பில் இருக்கு. 25% வெற்றி வாய்ப்பு மிக குறைவான அளவுல தான் இருக்கு. ஸோ, பாளையங்கோட்டை பொறுத்தளவுக்கு 25%, பல்லடம் 80% வாய்ப்புகள் இருக்கு. பண்ருட்டி 95%, பாபநாசம் 35%, பாப்பிரெட்டிப்பட்டி 90% இருக்கு. ஏன்னா பாப்பிரெட்டிப்பட்டினா திமுக பாராளுமன்ற தொகுதி கோட்டை. ஸோ, அந்த தடவ வந்து ஜி.கே. மணி அவர்கள் போன தடவ வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த தடவ வந்து பாமக மிகப்பெரிய அளவுல பிளவுபட்டு இருக்கு. ஸோ, அதனால வாய்ப்புகள் குறைவதற்கு வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவுல அரிதா இல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, பரமக்குடி 35%, பரமத்தி வேலூர் 50% இருக்கு. பட்டுக்கோட்டை வந்து ஓரளவுக்கு 35% தான் இருக்கும். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு டெல்டாவுல இருக்கிற மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் அதிமுகவுக்கு சவாலா இருக்கும். பெரம்பலூரும் 35%. ஏன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ எஸ்.எஸ். சிவசங்கரன் அவர்களோட அந்த பெரம்பலூருக்கு அவர் தான் மாவட்ட செயலாளர். ஸோ, அதனால அவர் வந்து மிகப்பெரிய அளவுல போராடுவாரு. ஏன்னா, குன்னம் தொகுதி இந்த தடவ வந்து பாரிவேந்தர் அவர்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ, பார்க்கலாம் 35% இருக்கு. பேராவூரணி 35%, பெருந்துறை கண்டிப்பா வந்து இந்த தடவ தோப்பு வெங்கடாச்சலம் மிகப்பெரிய அளவுல ஒரு இடைஞ்சலா இருப்பாரு. வெற்றி வாய்ப்புகள் வந்து 50%ஆ குறையுது. ஏன்னா, பெருந்துறை வந்து திமுக வெற்றி பெறாத இடம் அப்படிங்கிற காரணத்தினாலேயே இந்த வாய்ப்பு ஏன்னா கேண்டிடேட் செலக்ஷன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ, அந்த செலக்ஷன பொறுத்து தான் மாறுபடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி 60%, பொன்னேரி 35%, பூம்புகார் 60% இருக்கு. ராயபுரம் 45% தான். ஏன்னா, ராயபுரத்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவையும் வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தான் நிக்கிறாரு. ஸோ, அந்த அளவுக்கு வந்து அவருக்கும் வெற்றி வாய்ப்புகள் போன தடவையே வந்து மிகப்பெரிய அளவுல சொற்பமா தான் இருந்துச்சு. ஸோ, அது எந்த அளவுக்கு இந்த தடவ பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, சேலம் தெற்க பொறுத்தளவுக்கு 75% வாங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சங்கரன் கோயில் 55% வாங்கி ஏன்னா சங்கரன் கோயில்லாம் அதிமுகவோட கோட்டை. ஸோ, அதனால வந்து அதிமுக தனி தொகுதியிலயும் மிகப்பெரிய அளவுல அந்த இடத்துல தான் பெரிய பலமா இருக்காங்க. அடுத்து சங்கராபுரம் பொறுத்தளவுக்கு 50% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மக்களே. 50% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சங்ககிரியில 75% வெற்றி பெறுவதற்கு இருக்கு. சேந்தமங்கலம் 60% வெற்றி பெறுவதற்கு இருக்கு. சோழவந்தான் 45% தான் வாங்க முடியும். ஏன்னா போன தடவையே பார்த்தீங்க அப்படின்னா தோல்வி தழுவி இருந்தாங்க. அடுத்து சோழிங்கநல்லூர பொறுத்தளவுக்கு 35% தான். சிங்காநல்லூர் 90%, சீர்காழி 55% வாங்குறதுக்கு இந்த இடத்துல வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிவகங்கை 50% வாங்கி இந்த 2 இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிவகாசி பொறுத்தளவுக்கு வந்து
கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் நிற்கிறாரு. ஸோ அதனால் அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர் 35% தான் இருக்குது. ஸ்ரீரங்கம் வந்து 35% தான். ஸ்ரீவைகுண்டம் 55% வாக்குகள் வாங்க வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூரை பொறுத்தளவுக்கு 60% இருக்குது மக்கள், நல்ல வாக்குகள் தான். அடுத்து சூலூரை பொறுத்தளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 25% இருக்குது. அடுத்து தாம்பரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை வந்து 60% வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ பிஜேபி கூட இருக்காங்க. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அந்த இடத்துல வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தாம்பரம் வந்து கண்டிப்பாக 60% இருக்கும். தென்காசியும் வந்து இந்த அளவு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமங்கலம் பொறுத்தளவுக்கு அவர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் அவர் 75% வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்பு இருக்கு. திருமயத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை வந்து ரகுபதி அவர்கள் மிகப்பெரிய அளவில் வீழ்த்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதோட இருக்காங்க. ஸோ அதனால் திருமயம் வந்து கேட்டு வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. இந்த இடத்துல 50% இருக்கு. திருப்பரங்குன்றம் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு அதிமுகவோட மிகப்பெரிய அளவில் பலமாக இருக்குது. ஸோ 70% திருப்பரங்குன்றம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டியில் வந்து கண்டிப்பாக அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு தான் ஒதுக்குவாங்க திமுக. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெற்றி வாய்ப்புகள் 45% இருக்குது. திருவள்ளூர் வந்து 60% இருக்கு. திருவெரும்பூர் 25% தான். அந்த இடத்துல வந்து அமைச்சர் தொகுதி. ஸோ அது கொஞ்சம் கடினம். அடுத்து திருவிடைமருதூரும் அமைச்சர் தொகுதி. ஸோ அதுவும் கடினம். எனக்கு தெரிஞ்சு 35% இருக்கு. அடுத்து திருவிக நகரில் 50% வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. திருவொற்றியூர் 55% இருக்கு. தி நகர் 50% இருக்கு. அடுத்து தொண்டாமுத்தூர் பார்த்தீங்கன்னா 98%. ஏன்னா அது பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் தொகுதி. ஸோ முன்னாள் அமைச்சரான தங்கமணி அவர்கள் முக்கிய நிர்வாகியாக இருக்காரு அதிமுகவில். ஸோ அவரோட தொகுதி கண்டிப்பாக 95% வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தூத்துக்குடி பொறுத்தளவுக்கு 35% தான். ஏன்னா அது ஒரு அமைச்சர் தொகுதி. அது கீதா ஜீவன் அவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. ஸோ அவங்கள பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்து 1000 விளக்க பொறுத்தளவுக்கு 35%. துறையூரை பொறுத்தளவுக்கு 50% வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா துறையூர் இந்த தடவை கொஞ்சம் கைமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மக்களே. போன தடவை வாக்குகளை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பண்ணியிருந்தாங்க. அடுத்து திண்டிவனம் பொறுத்தளவுக்கு 60% இருக்கு. திருச்செங்கோடு பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் 55% இருக்கு. இந்த 5% வந்து கேண்டிடேட் செலெக்ஷனை பொறுத்து இருக்கு. அடுத்து திருச்சி கிழக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை அதிமுகவுக்கு வந்து வெல்லமண்டி நடராஜன் அவர்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரை பொறுத்த அளவுக்கு இந்த தடவை வெற்றி பெறணுங்கிற முடிவில் இருக்கார். ஸோ அவருக்கு 55% இருக்கு. திருச்சூலியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு அந்த 35% தான் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அது அமைச்சர் தொகுதி. அடுத்து திருக்கோயிலூரும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பொன்முடி அவர்கள் மேல மிகப்பெரிய அளவில் எவ்வளவு இது வந்தாலும் கண்டிப்பாக அவருக்கு 35 அவர் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் அந்த ஆளுமையா இருக்காரு. திருநெல்வேலியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்காம தாங்களே நிற்கிறாங்க. ஸோ அதனால 55% இருக்கு. திருப்பூர் வடக்கப்பொருட்களும் 75%. ஏன்னா வெற்றி பெற்றுட்டு இருக்கிற இடம் தான். ஸோ அதனால 75% இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா திருத்தணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50% இருக்கு. 50% வந்து எனக்கு தெரிஞ்சு சந்திரன் அவர்களை பீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் பார்க்கலாம். அடுத்து திருவாடனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60% இருக்கு. திட்டக்குடி 35%. உடுமலைப்பேட்டை பொறுத்தளவுக்கு 65% இருக்கு. உளுந்தூர்பேட்டை 70% வாய்ப்புகள் இருக்கு. உசிலம்பட்டி 65%. ஊத்தங்கரை 60% வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. வால்பாறை வந்து 65% இருக்கு. வந்தவாசி வந்து 35% தான். எனக்கு தெரிஞ்சு வந்தவாசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் திமுக முந்துறாங்க. வாணிபுரம் பொறுத்தளவுக்கு 35% தான். வானூரை பொறுத்தளவுக்கு 50% இருக்கு. வேதாரண்யம் 60% வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. வேடச்சந்தூர் 55% தான். எனக்கு தெரிஞ்சு வீரபாண்டியில இந்த தடவை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 55%. வேளச்சேரி 45% இருக்கு. வேலூர் 35% இருக்கு. வேப்பனஹள்ளியில இந்த தடவை 80%. ஏன்னா வந்து அதிமுகவோட முக்கிய நிர்வாகியா இருக்கிற நம்ம முனுசாமி அவர்கள் வந்து இந்த தொகுதியில் தான் களம் காண போறாரு. ஸோ அதனால 80% இருக்கு. விளாத்திக்குளத்தை பொறுத்தளவுக்கு 55% இருக்கு. ஸோ அதனால வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லிவாக்கத்தை பொறுத்தளவுக்கு 35% தானே. வில்லிவாக்கத்தை பொறுத்தளவுக்கு ஆதவர்ஜுனா நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி போயிட்டு இருக்கு. ஸோ அவர் நின்னாருன்னா மிகப்பெரிய அளவில் பேட்டில்ஸ் இருக்கும். அடுத்து விழுப்புரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விழுப்புரம் மிகப்பெரிய அளவில் வந்து ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சி வி சண்முகம் அவர்களே பின்வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து லட்சுமணன் அவர்களோட கொடி வந்து மிகப்பெரிய அளவில் பறந்துகிட்டு இருக்கு. எனக்கு பொறுத்து விழுப்புரம் வந்து கொஞ்சம் டவுட் தான். கேண்டிடேட் செலெக்ஷனை பொறுத்து இருக்கு. ஏன்னா லட்சுமணன் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் திமுக அதிருப்தி இருக்கு. ஸோ அவரை மீறி எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து விராலிமலையை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் 84% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விருதுநகர் பொறுத்தளவுக்கு 65%. விருகம்பாக்கம் 40% கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏற்காடு 65% வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். பார்க்கலாம் அது என்ன எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியில பாஜக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்டிஏல பாஜகவுக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த சின்னத்திலேயே கிட்டத்தட்ட 37 பேர் நிற்கிறாங்க. 37 பேர் 27 + 5 32 35 பேர் நிற்கிறாங்க. ஸோ 35 பேர்த்துக்கும் பார்க்கலாம். அந்த வகையில் பார்க்குறப்போ 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி போட்டியிடும் தொகுதிகளில் பாஜக பார்த்தீங்க அப்படின்னா மயிலாப்பூரில் 60% வாய்ப்புகள் இருக்கு. அவினாசி 80% இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல தனபாலை விட்டுட்டு அவினாசி அவர்களை ஏன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனால் அந்த கேண்டிடேட் செலெக்ஷனை பொறுத்து 80% இருக்கு. கோயம்புத்தூர் வடக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வானதி சீனிவாசன் அவர்களாக இருக்கலாம், இல்லைன்னா அண்ணாமலை அவர்களாக இருக்கலாம். பார்க்கலாம் அது எந்த மாதிரி எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வானதி சீனிவாசன் அவர்கள் பொறுத்தளவுக்கு சென்னை பக்கம் வரதுக்கான
வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கோயம்புத்தூர் வடக்கு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு 70% இருக்கும். அடுத்து மொடக்குறிச்சி பொறுத்தளவுக்கு 65%, குளச்சலை பொறுத்தளவுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா அது வந்து காங்கிரஸோட மிகப்பெரிய கோட்டை. ஸோ அந்த கோட்டையை வந்து 30% தான் பண்ண முடியும். நாகர்கோவிலை பொறுத்தளவுக்கு 65% இருக்கு. பத்மநாபபுரத்தை பொறுத்தளவுக்கு 25% தான். ஏன்னா அங்க எனக்கு தெரிஞ்சு 25 டு 35 தான். 35னே போட்டுக்கலாம். ஏன்னா வந்து பாஜக வந்து மிகப்பெரிய வாக்குகள் வந்து 2024 அந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. அது அமைச்சர் தொகுதியா வேற இருக்கு. ஸோ 35% இருக்கு. விளவங்கோட பொறுத்தளவுக்கு 65%. ஏன்னா இந்த தடவை வந்து விஜயதாரணி அவர்களை அங்கதான் நிக்க வைப்பாங்க. ஸோ அதனால அவங்க வெற்றி பெற்றுருவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு நான் தனி ஒரு பேர் இருக்கு. அடுத்து தளிய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அங்க வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட் கட்சியோட கோட்டை. ஸோ அந்த கோட்டைய வந்து எப்படி தகர்க்க போறாங்கன்னு தெரியல. பட் ஆனா 35% வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து மதுரை தெற்க பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவை வந்து மதுரை தெற்கு வந்து நம்ம தி.மூர்த்தி அவர்களோட தொகுதி. ஸோ அங்க வெற்றி வாய்ப்புகள் குறைவு தான். 35% இருக்கு. கந்தர்வக்கோட்டை 40% தான். ஏன்னா அது வந்து மார்க்சிஸ்ட் கட்சியோட கோட்டை. அடுத்து பார்த்தீங்கன்னா, ராசிபுரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த தடவை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அமைச்சரோட கோட்டை தான். பட் இருந்தாலும் அமைச்சர் மிகப்பெரிய குறைவான அளவில் தான் வாக்குகள் வாங்கியிருந்தாரு. ஸோ அதனால அங்கே வந்து கொஞ்சம் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட கோட்டை கோட்டை அப்படிங்கிற மாதிரி ராசிபுரம் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து வச்சு பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 60% இருக்கு. புதுக்கோட்டை பொறுத்தளவுக்கு 55% இருக்கு. அறந்தாங்கி பொறுத்தளவுக்கு 55% இருக்கு. ராமநாதபுரம் 45% வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. மானாமதுரை 35% தான். காரைக்குடி 40%. ஏன்னா சீமான் அவர்கள் போட்டியிடுற காரணத்தினால அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு சீமான் அவர்கள் ஓட்டை பிரிச்சுருவாரு. எனக்கு அவர் வெற்றி பெறாருங்கிறத விட ஓட்டை பிரிச்சுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு கட்சி கண்டிப்பா தோல்வி அடையணும். அது எந்த கட்சிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் சஸ்பென்ஸா இருக்கு. ஸோ அதுக்கு வந்து கேண்டிடேட் செலெக்ஷன் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாசுதேவ் நல்லூர்ல 60% வாக்குகள் வாங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து தஞ்சாவூரை பொறுத்தளவுக்கு 35% தான். உதகமண்டலம் 35% தான். ஏன்னா அதெல்லாம் திமுகவோட கோட்டை. ஆவடியை பொறுத்தளவுக்கு ஆவடி நாசர் அவர்கள் இருக்காரு. ஸோ அவரை மீறி வெற்றி பெறுவதுங்கிறது கஷ்டம். இந்த தடவை ஆவடி வாங்கியிருக்காங்க. 40% வாங்கலாம். அடுத்து திருவாரூரை பொறுத்தளவுக்கு அது வந்து திமுகவோட மிகப்பெரிய அளவில் கோட்டை. ஸோ அதை ஏன் வாங்கிட்டு 25% தான். திருச்செந்தூரை பொறுத்தளவுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய அளவில் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு திருச்செந்தூரை பொறுத்தளவுக்கு சரத்குமார் அவர்களுக்கு தான் கேட்டு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் வெற்றி வாய்ப்புகள் குறைவு தான். 30% இருக்கு. அடுத்து ராதாபுரத்தை பொறுத்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ராதாபுரத்தில் நாயனார் நாகேந்திரன் அவர்கள் நிற்பாங்க. ஸோ அப்பாவு அவர்களை மீறி வந்து அவர் வெற்றி பெறுவதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ராதாபுரங்கிறது ஐஎஸ் இன்பத்துறை அவரை வந்து இப்போ வந்து எம்பி ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு நாயனார் நாகேந்திரன் அங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அவரை போட்டாங்கன்னா 65% வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. திருப்பூர் தெற்க பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக 75% இருக்கு. திருவண்ணாமலை வந்து அது தொகுதி உடன்பாடுகள்லாம் இந்த தொகுதிகள்லாம் நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஸோ ஏவாவேல எதிர்த்து மிகப்பெரிய அளவில் போராட போறாங்க. 25% தான் வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. சாத்தூரை பொறுத்தளவுக்கு 45% வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சாத்தூர் வந்து கண்டிப்பா வந்து KKSSR ராமச்சந்திரன் அவர்களோட கோட்டை. ஸோ அவர் வந்து அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு 3 தொகுதிகளை அவர் வந்து கவர் பண்ணியிருப்பாரு. ஸோ பார்க்கலாம் இந்த தடவை எப்படி வந்து பாஜக வெற்றி பெற போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் பாமக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த 18 தொகுதிகளில் குறைந்தபட்சம் எத்தனை தொகுதிகளில் வந்து அவங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஜெயங்கொண்டம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாமகவோட அடையாளமா வன்னியர் சங்க தலைவராக இருந்த குரு அவர்கள், அதாவது குருநாதன் அவர்களோட கோட்டை. ஸோ குரு அவர்கள் வந்து அந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அவரோட புகழ் மிகப்பெரிய அளவில் பாமக இடத்துல கிடைக்கிறதுக்கு ஏன்னா ஜெயங்கொண்டம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகள் இருந்து அவங்களுக்கு இந்த தொகுதிகள் ஒதுக்குறதுங்கிறது மிகப்பெரிய அளவில் அரிதான விஷயம். ஸோ இந்த தடவை ஒதுக்கியிருக்காங்க. ஜெயங்கொண்டம் வந்து 60% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது குரு அவர்கள் தவறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2016 தனிச்சு போட்டுட்ட குரு அவர்கள் 24% வாங்கியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறம் 2021 இந்த தொகுதியை அவங்க கொடுக்காத. ஆனால் இந்த தடவை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தடவை வெற்றி வாய்ப்பு 60% இருக்கு. திருப்பூரூர்ல 60% இருக்கு. ஏன்னா அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பாஜக பாலாஜி அவர்கள் தான் இந்த இடத்துல நிற்க போறாரு. ஸோ அவர் மேல சில புகார்கள் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 60% இருக்கு. பெரம்பூரை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் நின்னாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதிமுக கூட்டணிக்கே மிகப்பெரிய அளவில் பலம் இல்லை. ஸோ அதனால பாமகக்கு சென்னைக்குள்ள எல்லாம் பெரம்பூர்ல எல்லாம் வாய்ப்புகள் மிக அளவில் மறுக்கப்படுது. ஸோ அதனால அங்க வந்து விஜய் அவர்கள் நிற்கிறாங்க. ஸோ அதனால நிற்க போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர் நின்னாருன்னா இந்த இடத்துல 30% தான் வெற்றி வாய்ப்புகள் இருக்கும். காட்டுமன்னார் கோயிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கோட்டை. ஸோ அங்க வந்து எப்படி வந்து ஏன்னா அது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாமக அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட தொகுதியா இருக்க போகுது. ஸோ காட்டுமன்னார் கோயில 35% தான். விருதாச்சலத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 70% வாய்ப்புகள் இருக்கு. தருமபுரி சொல்லவே தேவையில்லை, 95% அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பெண்ணாகரமும் 95% இருக்கு. ரிஷிவந்தியம் 45% இருக்கு. உத்தரமேரூர் 45% தான் இருக்கு. மயிலாடுதுறை பார்த்தீங்க அப்படின்னா 35% இருக்கு. மயிலாடுதுறை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
ஓரளவுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு டெல்டா மாவட்டங்கள்ல மயிலாடுதுறை வந்து அவங்களுக்கு கீழ இருக்கு. ஸோ கீழ்வேலூர்ல 40% தான். ஏன்னா கீழ்வேலூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து அங்க எனக்கு தெரிஞ்சு அவிங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தான் குடுப்பாங்க திமுக. ஸோ அதனால இந்த தடவ வந்து 40% வெற்றி வாய்ப்புகள் வந்து பாமகக்கு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தொகுதி. எனக்கு தெரிஞ்சு தனித்தொகுதியே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பொதுக்கட்சி எனக்கு தெரிஞ்சு இவிங்க ஒரு பொதுக்கட்சி தான். எனக்கு தெரிஞ்சு ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1, 2, 3, 6 தனித்தொகுதிகள் வாங்கியிருக்காங்க மக்களே. அப்ப எனக்கு தெரியுதுல்ல நம்மளுக்கு. ஸோ அவிங்களோட நிலைப்பாடு ஒரே மாரி தான் இருக்கு. மக்கள் நாம தான் புரிஞ்சுக்கணும். கீழ்வேளூர பொறுத்தளவுக்கு 40%, சோளிங்கர பொறுத்தளவுக்கு 60% இருக்கு. சோளிங்கர பொறுத்தளவுக்கு அந்த ஏபி முனிரத்னம் அவர்கள மீறி வெற்றி பெறுவது கடினம் தான். ஆனா அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவரும் வந்து ஒரே சமூகம் அப்படிங்கிற காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சோளிங்கர பொறுத்தளவுக்கு இந்த தடவ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. 2016ல நல்ல வாக்குகள் பெற்றிருக்காங்க. ஸோ 2021ல நின்னாங்க. 2026ல நிக்கிறாங்க. பார்க்கலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து சேலம் வடக்க பொறுத்த அளவுக்கு ராஜேந்திரன் அவர்கள் இருக்காரு. ஸோ அவரை மீறி எப்படி வெற்றி பெற முடியும்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேட்டூரை விட்டுட்டு சேலம் வடக்க வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ 40% தான் இருக்கு. சேலம் மேற்க பொறுத்த அளவுக்கு அருள் ராமதாஸ் இருக்காரு. அவரை பொறுத்த அளவுக்கு தனிச்சு நின்னாரு அப்படின்னா அவர் ஓட்ட பிரிச்சுட்டு போயிடுவாரு. ஸோ இங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய அளவுல பலம் இருக்கு. ஆனா அது ஒற்றுமையா இருந்தா தான் பலம் இருக்கு. ஸோ அதனால சேலம் மேற்கு 40% தான் நான் போடுவேன். அடுத்து அம்பத்தூர பொறுத்தளவுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். அங்க வந்து திமுக மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 25% தான் வாங்க முடியும். போலூர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால 35% வாய்ப்புகள் இருக்கு. செஞ்சிய பொறுத்தளவுக்கு மஸ்தான் இருக்காரு. ஸோ செஞ்சி மஸ்தான மீறி வந்து திமுக அமைச்சரா இருந்திருக்கிறாரு. ஸோ அவரை மீறி வெற்றி பெறுவதுங்கிறது கடினம். 40% போடலாம். விக்கிரவாண்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அன்னியூர் சிவா இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு விக்கிரவாண்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வந்து லட்சுமணன் அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஸோ அவர் மிகப்பெரிய அளவுல வந்து ஏன்னா அவரு எனக்கு தெரிஞ்சு வட மாவட்டங்கள்ல வளர்ந்தவரும் செந்தில் பாலாஜி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு தேர்தல் வியூகம் தெரிஞ்சிருக்கு. ஸோ 35% தான் இருக்கு. ஸோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எனக்கு தெரிஞ்சு 18 தொகுதிகள்ல 8 தொகுதிகள் வந்து அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு. மீதி இருக்கிற அந்த 10 தொகுதிகள் வந்து மக்களாகிய நீங்கள் தான் சொல்லணும். பார்க்கலாம் அது எந்த மாரி எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 2026 தேர்தல்ல பாஜக கூட்டணி போட்டியிடும் பாஜக என்டிஏ பிளஸ்ல இருக்கிற தொகுதிகள் யாருன்னு பார்த்துரலாம். அதில தமிழ் மாநில காங்கிரஸ் வரும். ஜான் பாண்டியன் அவர்கள் வருவாரு. பாரிவேந்தர் அவர்கள் வருவாங்க. அப்புறம் நம்ம ஜெகன்மூர்த்தி அவர்கள் வருவாங்க. ஸோ அந்த தொகுதிகள்லாம் பார்க்குறப்போ, எனக்கு தெரிஞ்சு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு தைரியம், பாராட்டுக்கள சொல்லியே ஆகணும். இந்த தடவ இங்க இறங்க போற 5 தொகுதிகளும் பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து திமுகவோட பஞ்சபூதங்களாக இருக்கிற தொகுதிகள தான் அவங்க கேட்டு பெற்றிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அவங்களோட தொகுதிகள் பார்க்கலாம் வாங்க. ஒட்டன்சத்திரம் பொறுத்தளவுக்கு ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, கிள்ளியூர், கும்பகோணம், ராணிப்பேட்டை இதில பார்த்தீங்க அப்படின்னா, ஈரோடு மேற்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்பதான் வந்து முத்துசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவுல கைக்குள்ள வச்சிருக்காரு. ஒட்டன்சத்திரம்லாம் சக்கரபாணி அவர்களோட கோட்டை. ஸோ ஒட்டன்சத்திரம் 30% இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஈரோடு மேற்கு 25% தான். கிள்ளியூர் வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து தொடர் வெற்றியை பெற்ற காங்கிரஸோட கோட்டை. ஸோ அங்க மிகப்பெரிய அளவுல வாய்ப்புகள் இல்ல. கும்பகோணம் ஏன் வந்து கும்பகோணம் வாங்குனாங்கன்னு தெரியல. அந்த இடத்துலலாம் திமுக மீறவே முடியல. அந்த அளவுக்கு 35% தான். ராணிப்பேட் பொறுத்த அளவுக்கு அவரு காந்தி அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவரும் 35% தான். எல்லாமே ஜஸ்ட் பாஸ் தான் இருக்கு. சிலது பாஸே ஆகாத மாரி இருக்கு. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ராணிப்பேட் மட்டும் தான் ஜஸ்ட் பாஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து இந்த தொகுதி உடன்பாடுக்கு எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் இருக்கு சார். நீங்க பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு பார்த்தீங்க இந்த கட்சிக்கு கீழ் வைத்தியநாதன் குப்பம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த இடத்துல அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 55% இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாரிவேந்தர் அவர்களோட கட்சிகளான குன்னத்துல வந்து அவர் வந்து குன்னம் பொறுத்த அளவுக்கு எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்கள் வெயிட்டு. ஸோ அதனால அங்க 35% தான் இருக்கு. பல்லாவரம் வந்து அந்த என்டிஏ கூட்டணிக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு. 40% போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜான் பாண்டியன் அவர்கள் ராஜபாளையத்தில் நிற்கிறாரு. ஸோ அவருக்கு 45% வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். பார்க்கலாம் அது எந்த மாரி இப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2026 தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொகுதி பார்த்துடலாம். அந்த வகையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைதாப்பேட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அமைச்சர் தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பாக வந்து 35% வாக்குகள் பக்கமாக தான் வெற்றி வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து மடத்தக்குளம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட கோட்டையாக இருக்கிற காரணத்தினால அங்கே வந்து 60% வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. 60% வெற்றிகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து காரைக்குடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 40% தான். ஏன்னா காரைக்குடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீமானவர்கள் நிற்கிறாரு. ஸோ சீமானவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து வாக்கு
வாக்குகளை பிரிக்க வாய்ப்புகள் இருக்க காரணத்தினால இந்த இடத்துல வந்து இவ்வளவு வாக்குகள் தான் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து திருவையாரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திருவையார் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அந்த திமுகவோட மிகப்பெரிய ஆளுமையா இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து துரை சந்திரசேகர்னு நினைக்கிறேன். அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆளுமையா இருக்காரு. ஸோ அதனால அவரை மீறி வெற்றி வெற்றி பெறுவது மிகப்பெரிய அளவில் அரிதான ஒன்றா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரியகுளம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனி தொகுதியாக இருக்க காரணத்தினால கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தனி தொகுதி. ஸோ பூந்தமல்லியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் திருவள்ளூரில் இருக்க காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அதிமுகவுக்கு செல்வாக்குகள் மிக குறைவாக தான் இருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எப்படி வந்து சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு 65% வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மன்னார்குடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது அமைச்சர் தொகுதி. ஸோ டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல ஆளுமையா இருக்க காரணத்தினால அதை எப்படி சமாளிக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ஒட்டப்பிராடம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்புகள் 70% இருக்கு. ஸோ அது எப்படி வந்து ஏன்னா இந்த இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தென் மாவட்டங்களில் குறைஞ்சோ முப்பச்சம் மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதங்கள் வச்சிருக்காங்க. ஸோ அது இந்த தடவை எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சி மேற்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மேற்குல நம்மளோட கே நேரு அவர்கள், அதாவது அமைச்சராக இருக்கிற கே நேரு அவர்கள் இருக்காரு. ஸோ அவரை மீறி வெற்றி பெறுவது மிக கடினமாக இருக்க காரணத்தினால 25% வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நாகநேரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 80% வாக்குகள் இருக்கு. கண்டிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன தடவை மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த தடவையும் வந்து வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய அளவில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அடுத்து திருப்பத்தூர் பொறுத்தளவுக்கு சிவகங்கை மாநிலத்தில் இருக்க திருப்பத்தூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அமைச்சர்